இங்க பாரு மாமா, என்ன கேட்டனா எப்படா அந்த பூங்கடிக்கு கல்யாணம் ஆகும், அவ தாலி கட்டிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு எப்படா போவான்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இந்த கல்யாணத்துல நீ ஒரு பிரச்சனையும் பண்ணாத, நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்காக மாமா, எனக்காக மாமா, ப்ளீஸ். அவ கல்யாணம் முதல்ல முடியட்டும் மாமா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலையா பார்த்து அத்தை மாமா கிட்ட நம்ம கல்யாண விஷயமா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீ அந்த குடும்பத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் மாமா, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் மாமா. என்ன மாமா? பாப்போம். பாப்போன்னு சொல்லாத, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு மாமா. ஏய் சால்னா. ஐயய்ய. ஏய் நீங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனை விடுங்கயா. இங்க ஒருத்தர் இன்னொரு பிரச்சனை இருக்கான், அதை நானும் முத பாருங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் இந்த பார்சல் இருக்க சால்னா கயிறை பிரிக்கவே முடியலடா. நானும் ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்குடா. ஐயய்ய, உலகத்துல அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாரு. டேய் பிரிக்க முடியல, மூளையில கடிச்சு இல்லடா. எப்படி நீ குடுறா போத. இப்படி ஊத்துறத விட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அந்தான்னு. இங்க வாரு. அடடடடா எப்பா, சால்லாம் புரோட்டாவும் சேர்ந்து தரமா இருக்கு. இந்தா ஒரு வாய் வாங்கு. டேய் நீ வா, ஆளுக்கு ஒரு வாய் வாங்க வா. ருசியான கொத்து புரோட்டாவும் சால்னாவோட ரெடி. வாங்க ஆளுக்கு ஒரு வாயை வாங்கிக்கோங்க, ஓடியாங்க. டேய் முதல்ல நீ இன்னும் சாப்பிடுங்கடா, நாங்கள் அப்புறம் சாப்பிட்றோம். எங்க அண்ணன் தனியா தான் உட்கார்ந்துருக்கு, போய் பேசியா. ஏத்தா நான் போய் பேசினா சரியா வருமா? எல்லாம் உன் தாட்டியத்துல தான் இருக்கு, போய் பேசு. மச்சான் என்ன பண்ணிக்கிறீங்க? அத்தாடி ஏன் மச்சான், நான் வர்றதுக்குள்ள 4 அடிச்சுக்கிட்டீங்க போல் இருக்கு. அப்படி என்னத்த டென்ஷனா யோசிச்சுக்கிறீங்க? அது எல்லாம் பூங்குடி கல்யாணத்தை பத்தி தான். வர நானும் நம்ம பூங்குடி கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன்.